நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றிலேயே அடுத்து காதலியே ஒலிக்க இருப்பது ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதியவர் தமிழ்நாட்டிலிருந்து கவிதாயினி ஜெயந்தி அருண். அதற்கு குரல் வளம் தருபவர் தாயத்திலிருந்து அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே கவிதாயினி என்ற ஆனந்தன். இதோ கவிதைக்குள் செல்வோம். கவிதை நம்பிக்கை சிறகு விதி. எழுதியவர் கவிதாயினி அருண் ஜெயந்தி, தமிழ்நாடு. இளைஞனே, இயற்கை மரத்துக்கு கூட மறுபடி துளிர்க்கும் வரம் உள்ளது. மனிதனுக்கு இளமை போனால் முதுமைதான். இளைஞனே, இயற்கை மரத்துக்கு கூட மறுபடி துளிர்க்கும் வரம் உள்ளது. மனிதனுக்கு இளமை போனால் முதுமைதான். இளமையில் திட்டமிடு, சுடர்விட வேண்டுமா, சூடப்பட வேண்டும். வலிமை பெற வேண்டுமா, பலி தாங்க வேண்டும். சிகரம் ஏற வேண்டுமா, சிறுமப்படத்தான் வேண்டும். இளமையில் திட்டமிடு, சுடர்விட வேண்டுமா, சூடப்பட வேண்டும். வலிமை பெற வேண்டுமா, பலி தாங்க வேண்டும். சிகரம் ஏற வேண்டுமா, சிரமப்படத்தான் வேண்டும். வானம் உன் வரைபடத்தில் வர வேண்டுமா, முளைக்க காத்திருக்கும் விதை போல் இரு. வானம் உன் வரைபடத்துக்குள் வர வேண்டுமா, முளைக்கும் காத்திருக்கும் விதை போல் இரு. இலையுதிர் காலம், இளவெளிர் காலம், வசந்த காலம், அடுத்து வறண்ட கோடை காலம் மாற்றம்தானே. வாழ்க்கை தினம் தினம் நம்பிக்கை சிறகு விரித்து எழுந்துடு. இலையுதிர் காலம், இனவெளி காலம், வசந்த காலம், அடுத்து வறண்ட கோடை காலம் மாற்றம்தானே. வாழ்க்கை தினம் தினம் நம்பிக்கை சிரித்து எழுந்திருங்கள். நன்றி.